தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எஸ்ரா 7:9 வாசி. முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். இந்த எஸ்ரா ஒரு வேதபாரகன், வேதத்தை நன்றாய் கற்று தேர்ந்தவன். வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் அதை போதிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் அப்படின்னு அடுத்த வசனம் சொல்லுது. இத்தனை நல்ல சுபாவங்கள், குணங்கள், கிருபைகள், கிருபா வரங்கள், திறமைகள் இருந்தாலும் ஆண்டவர் கரம் இல்லைன்னா அவன் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்தே இருக்க முடியாது என்று உணர்ந்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தாங்க இந்த 8:22. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடும் எல்லாருமே நன்மையாக இருக்கிறது. என் பலம், என் ஞானம், என் சாமர்த்தியம், எனக்கு 1000 திறமை இருந்தாலும் அதுவல்ல நடத்தி வந்தது என் மேல் இருந்த தேவனுடைய கரம். அதுதான் நமக்கும். இவ்வளவுதான் அனுபவம் இருந்தாலும், திறமை இருந்தாலும், படிப்பு இருந்தாலும் ஆண்டவர் கரம் இல்லைன்னா நம்ம வெற்றி பெறவே முடியாது. பிள்ளைகள் கவனிக்கணும். நீங்க நல்லா படிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். சில நல்ல வேலை செய்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதையே நம்பி இருந்துடாதீங்க. அவர்களை கொடுத்து நடத்துகிற தேவன் உண்டு என்பதை மறவாதிருங்கள். அநேக சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் கரம் அப்படி நம்மை நடத்தி இருக்கிறது. இதுதான், இப்படிதான் செய்யணும் என்று அடையாளப்படுத்தி காண்பித்ததன் விளைவு தான் இந்த நாளை நாம் காண செய்ய, வெற்றி பெற செய்ய கிருபை கற்றுக் கொடுத்தாருண்டா அவர் கரமே மேலான ஒரு கரம். நான் இன்னும் விசுவாசிக்கிறேன், அதே கரம் நம்மோடு கூட வரும். இன்றைக்கு வெறுமையா இருக்கு, உங்கள் கர்த்தர் நிரப்புவார். உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும். எல்லா தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். உங்கள் திறமைக்கு, அனுபவத்துக்கு, பிரயாசத்துக்குரிய பலனை வருஷத்தில் ஆரம்பத்தை கற்றுக் கொடுப்பார். அந்த கரங்களை நடத்தும். நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், என் ஆவியில் ஆழமாய் உணர்ந்து சொல்லுகிறேன், உங்களுக்குரியதை சாத்தான் கொண்டு போயிருந்தால், வேற ஒரு மனுஷன் கொண்டு போயிருந்தா அதை அவன் கொடுக்கும்படி ஆவியை கத்தறியாவார். அவனே கொண்டு வந்து கொடுப்பான். உங்களுக்கு உரியது உங்கள் வீட்டை தேடி வரும். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல நமது ஆசீர்வாதங்களை திருப்புகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். உங்களுக்கு உரியதை கொண்டு வந்து கொடுப்பார். அவர் ஒருவனை வைத்துக் கொள்ள முடியாது. நம் ஆண்டவர் கரம் எத்தனை அற்புதமான கரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.